அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தீவிரமான வார் போயிட்டு இருக்கு. அதனால என்ன ப்ரோ, நம்ம இந்தியாவிலே உங்களுக்கு வார் நடக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்கேயோ நடக்க வார்னால தான் நம்ம ஊர்ல பெட்ரோல், கரண்ட் பில், துணிமணி, மருந்துகள் எல்லா விலையும் ஏறி நாளைக்கு அது உன் தலையில தான் வந்து விடியுது. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேஸ் மற்றும் அந்த பெட்ரோல் சம்மந்தப்பட்ட ரீல்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீ வித் கேஸ், ப்ரோ வித் கோல்டா? ஓ, கேஸ் மேல போகுது, கோல்டு கீழே வருது. நல்லா இருக்குடா. கேஸ் விட்டு போகுது. பாய் பாய் எல்பிஜி. ஒன் டே சர்வே வித்தவுட் கேஸ் சிலிண்டர். என்னடா அயன் பாக்ஸ்ல எல்லாம் வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? அயன் பாக்ஸ்ல ஆம்லெட் போட்டு நான் பார்த்துருக்கேன். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டீ வச்சிருக்காங்க. கரண்ட் சிச்சுவேஷன் கோல்டு கேஸ் சிலிண்டர், இந்த மாதிரி நிறைய மீம்ஸ் நான் பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட கேஸ் தான் ரொம்ப பீக்கில் இருக்கு. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். அதே என்ன உண்மைதாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அது கிடைக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணாலுமே உங்களுக்கு 4-5 நாள் டைம் கேட்குறாங்க அந்த டெலிவரி பண்ணுறதுக்கு. உங்கள் ஏரியாவில் எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பாதி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் விலை ஜாஸ்தியாக இருக்குது, கேஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் பக்கம் போகிறாங்க. என்னதான் நம்ம கேஸ் ஷார்டேஜுக்கு ஈரான் வார் ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலுமே என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் இதுவாக தான் இருக்கும். டேய், இது நம்ம அந்த சுடு தண்ணி காய வைக்கிறது தானடா. சுடு தண்ணி காய வைக்கிறது, அதை வச்சு என்ன நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்குடா. குழம்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே அது கரண்ட் ஷாக் அடிச்சு நிறைய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அதுல நல்லா இருந்தா சரி. சரி, கேஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கு, சரி எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லி நெட்ல போய் பார்த்தா எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு நார்மலாக இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு பொருளை நீங்கள் நெட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கேஸ் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து கிடைக்காது, நீங்கள் பெட்ரோல் வந்து சீக்கிரமே வாங்கி வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பொருளை கிளப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க ஒருத்தானுங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோலே வந்து இருக்காதுன்றாங்க. கதையா? நான் கூட ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே ஒரு டிராஃபிக்னால கூட்டமாக இருக்குன்னு நினச்சி பார்த்தா அதெல்லாம் இல்லை. ஒரு பெட்ரோல் பங்க்ல இவ்வளோ கூட்டம். அங்கே பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. சும்மா என்னடா 25 லிட்டர் தண்ணி கேன்ல பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. பெட்ரோல் பங்க்காரங்களே சிரிக்கிறாங்க பார்த்துட்டு. ஓ, அவர் சென்னைக்கு போறாராமா, காருக்கு பெட்ரோல் வாங்கி போயிட்டு இருக்காப்புல. என்ன போற வேலை எப்படின்னா பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, ஓ அங்க கூட்டமா இருந்தா என்ன பண்றான்னு சொல்லிட்டு இப்போ முன்கூட்டியே வாங்கி வச்சிடறாப்புல. போன வீடியோல கூட தண்ணி குடிக்கிற கேன்ல தான் அவங்க வந்து பெட்ரோல் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோல அவங்க எதுல பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்க பாருங்க. அங்க பாருங்கண்ணா, இன்டெக்ஸே தூக்கிட்டு வந்துட்டாருங்க. என்னடா அது போகுது ரேட் எங்கேயோ. என்னடா 95 ரூபாய்க்கு மேல டீசல் வாங்கி வச்சிருக்கானுங்க இவனுங்க. நீ ஆஃப்டர் ஹியரிங் பெட்ரோல் பிரைஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் டுமாரோ அட்வான்ஸ் ஆன் மை நெக்ஸ்ட் டே. ஆமாண்ணா, பெட்ரோல் கிடைக்கிறதுல ஒரு பக்கம் இருந்தாலுமே பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சில இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க.
பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ளது. வேணாங்க நான் நடக்க பழகிறேன். நம்மளும் பேசாம வண்டியில விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறதே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் பங்க் பரிதாபங்கள். அங்க பாருங்க என்ன இடத்துல பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுடா, நீங்க பெட்ரோல் வாங்குறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பெட்ரோல் வாங்கி நீங்க கொஞ்சம் பத்திரமா வைங்க. ஏன்னா அது கொஞ்சம் வெடிக்கிற விஷயம். நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிடாதீங்கடா. மக்களே, இதை பார்த்துட்டு நீங்கள் யாரும் அவசரமாக பெட்ரோல் வாங்கி ஸ்டாக் வச்சுக்காதீங்க. நம்ம இந்தியா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 75 நாளைக்கு வேண்டிய பெட்ரோல் வந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது, ஓகேங்களா அப்படின்னு சொல்லி அறிவிக்க விட்டுருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் ஓனருக்கு தானே நல்ல வருமானம். இந்த சிச்சுவேஷனில் யாருக்கு நல்ல டைம்னு பார்த்தீங்கன்னா இவி ஸ்கூட்டர்ஸ் இவி கார்ஸ் வச்சுட்டு இருக்க ஓனர்ஸுக்கு தான். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு அவன் ஈத்து நடக்க சொல்ல மொத்த விரோதக்காரங்களுக்கும் நம்ம ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவங்க தான் வந்து பெட்ரோலுக்கு காசு செலவு பண்ண வேண்டியதில்லை. அதே சமயம் பெட்ரோல் வாங்கணும் அவசியமே அவங்களுக்கு இல்லை. வண்டியை அப்புறம் பாத்துக்கிட்டு நீங்க என்ன ரேஞ்ச் பேனிக்ல இருக்க நீ எல்லாம் அப்படின்னு என்னென்ன பேச்சு பேசுறீங்க? ஏய், ஒரு நாள் ராத்திரி தூங்கி எழுந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல போய் நிக்கீங்களா? என்ன என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கே 100-200 தான் பெட்ரோல் அடிப்பான். இப்போ என்ன சொல்றான்னா பங்குக்கு போயிட்டு ஒரு டேங்கே ஃபில் பண்ண சொல்லிடுறான். எங்க மாமா இது வரைக்கும் வாழ்க்கையிலே வந்து 50 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் போட்டதே கிடையாது. இன்னைக்கு 500 ரூபாய்க்கு போடுறாரு. மக்களே, ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு வர வேண்டிய 2 பெரிய ஆயில் டேங்கர் கப்பல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாமே க்ரூட் ஆயில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. க்ரூட் ஆயில் தான் நம்ம எல்லாத்துக்கும் அந்த பெட்ரோல் டீசல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அதுலேருந்து, ஓகேங்களா. நம்ம இந்தியா வந்து ஈரான் கூட பேசி அந்த ஆயில் டேங்கர் கப்பலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அவ்வளோதான் நம்ம வீடியோ. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அன்டில் தென், பீஸ்.